நான் உங்க முத்து பேசுறேன். I welcome you to our channel MP Technologies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட், இந்த வீடியோல பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா file. What is the file? Why do we use file? What are the types of file access methods available in C? What are the functions, built-in functions that C provides us to handle file operations? So இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, what is the necessity of file? What is file? பார்க்கலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்லயே பாத்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், அப்படிதானா? இப்போ என்னோட அகாடமிக் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் நான் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு ஃபைல் யூஸ் பண்ணுவேன், நிச்சயமா, அப்படித்தானே? என்னோட 10th மார்க் ஷீட், +2 மார்க் ஷீட், என்னோட டிகிரி மார்க் ஷீட்ஸ், சர்டிஃபிகேட்ஸ், டிப்ளமோ சர்டிஃபிகேட்ஸ், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும், என்னோட ஆதார் கார்டு, என்னோட டிரைவிங் லைசன்ஸு, என்னோட ஓட்டர் ஐடி, ஸோ இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணி வச்சுருப்பேன்? ஃபைல் பண்ணி வச்சுருப்பேன், அப்படிதானா? ஸோ அப்போ ஃபைலிங் அப்படிங்கிறது இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ த பர்பஸ் ஆஃப் ஃபைலிங் இஸ் எதுக்கு? டு கீப் மை டேட்டா, டு கீப் மை information permanently and safely, இல்லையா? சோ பாதுகாப்பா பெர்மனன்ட்டா நான் வைக்கிறதுக்கு தான், அதாவது என்னோட இன்ஃபர்மேஷன்ஸை பாதுகாப்பா பெர்மனன்ட்டா வச்சுக்கிறதுக்கு தான் இதை யூஸ் பண்றோம், ஃபைலை யூஸ் பண்றோம். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ Cல so far we have seen so many examples to get input from the user and we process the data and we give the output, இல்லையா? சோ நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதாவது நம்ம இன்புட்டை வாங்கணும், அதை ப்ராசஸ் பண்ணணும். we process the data in various form and we display them in various form, இல்லையா? சோ அந்த டேட்டாவை நம்ம அவுட்புட்டை யூசருக்கு கொடுக்கிறோம். ஃபைன். ஈவன் லாஸ்டா நம்ம பார்த்த வீடியோல கூட பாத்தீங்கன்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை யூசர்ட்ட இருந்து வாங்குறோம், அதை ப்ராசஸ் பண்றோம், டிஸ்ப்ளே பண்றோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றோம், ரைட்? இப்போ once the program's execution is over, once the program's execution comes to end, what happens? Whatever the data I give as input will be lost, அப்படிதானே? சோ நான் என்னென்ன டேட்டா இன்புட்டா கொடுக்கிறேன், என்ன ப்ராசஸ் பண்றேன், என்ன அவுட்புட் ஜெனரேட் பண்ணாலும், whatever the output it is or whatever the input it is or whatever the process it is, once the program's execution is over, once the program's execution comes to end, the data, the information will be lost. Okay, I want the data back. But I want the information that are to be stored permanently. What is the solution C gives? File. So file மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம என்ன யூசர்ட்ட இருந்து வாங்குற இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்லைன்னா அதை ப்ராசஸ் பண்ணி நம்ம ஜெனரேட் பண்ற அவுட்புட் இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், நான் ஸ்டோர் பண்ணிக்கணும் அப்படின்னா, if I need to store information permanently, file is the solution that C gives us. And Cல அதுக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, ஸோ அது எல்லாத்தையும் நம்ம ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? ஸோ பிஃபோர் தேட் ப்ளீஸ் டேக் நோட்ஸ். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா பென்சில் பேப்பர் எடுத்துக்கோங்க. நிச்சயமா நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியா புரியும். So நம்ம what is file, why do we need file? So one by one பார்க்கலாமா? Yes. Okay, why do we need a file? So அத கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ல பார்த்தலாமா? பாருங்க, இது கொஞ்சம் வாசிங்க. Data stored in the variables are temporary and will be lost when the execution of the program comes to end. அப்படிதானா? அதே மாதிரி பாருங்க, variables are created in main or primary memory which will be cleared when the computer is turned off. நம்ம ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னா அது டெம்பரரி தான், அது பிரைமரி மெமரியில தான் என்ன ஆகுது, ஸ்டோர் ஆகுது. சோ அங்க நம்ம வேரியபிள்ஸை மேனிபுலேட் பண்றோம், வேல்யூ ஸ்டோர் பண்றோம், அந்த வேல்யூஸை மாடிஃபை பண்றோம், எல்லாம் பண்றோம். பட் once the program's execution is over, the data will be lost. அதே மாதிரி அப்போ what is the solution to save my data permanently அப்படின்னா, the data stored in the secondary memory. Secondary memory na normally a hard disk. Okay, are permanent and can be retrieved whenever
required. எப்பெல்லாம் வந்து எனக்கு தேவையோ அப்பெல்லாம் நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், if I store my data in the secondary memory I can get it back. So secondary memory ங்கிறது it's a permanent storage system. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து இப்போ ஹார்ட் டிஸ்க், காம்பாக்ட் டிஸ்க், பென் டிரைவ் இதெல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா. ஸோ இதெல்லாமே பர்மனன்ட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். ஸோ கம்ப்யூட்டர்ல நம்ம பில்டினா வைக்கக்கூடிய ஒரு செகண்டரி மெமரி என்ன அப்படின்னா யூஸ்வலி ஹார்ட் டிஸ்க். ஸோ அப்போ அதுல நம்ம வந்து ஃபைல்ஸை மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கும் why do we need file. Okay, what is the file? File is the primary source of data. அவ்வளவுதாங்க. File is the primary source of data which is the permanent storage system stored in the secondary memory. அவ்வளவுதான். Data can be permanently stored in a file and can be retrieved whenever required. நம்ம டேட்டாவை வந்து இந்த ஃபைல்ல பெர்மனண்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம். எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிட்ரீவும் பண்ணிக்கலாம். அது மட்டும் தான் பண்ண முடியுமா? இல்ல. Data in the file can be manipulated by adding new data, editing the existing data, deleting the data and querying the data as required. நமக்கு தேவைப்படுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா whenever we need we can add data to the file, into the file, and we can edit the existing data, we can modify the existing data. Okay, ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணனும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். We can delete the data. Okay, இந்த டேட்டால எனக்கு தேவையில்லை, we can erase it. And we can query the data. Okay, எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கேதர் வேணும். இப்போ நம்ம டேட்டா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரெக்கார்ட் ஃபார்மேட்ல வச்சிருக்கேன், ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்கேன். அதுல எனக்கு 50th ரெக்கார்ட்ல இருந்து 60th ரெக்கார்ட் வரைக்கும் வேணும், அழகா எடுத்துக்கலாம், query பண்ணிக்கலாம். So C language supports for file handling. File handling க்கு C language support பண்ணுது. பார்க்கலாமா? So C provides a structure called file. File அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் பாருங்க, அது கேபிட்டல் லெட்டர்ல FILE, எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். அது built-in structure. So C provides us a structure called file. It is a built-in structure used to handle a file in C. ஓகேங்களா? சோ அடுத்து பாருங்க, C provides number of built-in functions for file operations. File operations பண்ணிக்கிறதுக்கு C provides us number of built-in functions. The major two types of file operation that can be done using C built-in functions are, என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா sequential file access method, random file access method. So file ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அந்த ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி நம்ம ஃபைலை ஹேண்டில் பண்ண போறோம். அது போக built-in functions, C provides us number of built-in functions for file operations. ஃபைல்ல வந்து ஃபைலை ஓபன் பண்றதுக்கு, க்ளோஸ் பண்றது, ஃபைல்ல கொண்டு போய் ரீட் ஃபைல்ல ரைட் பண்றதுக்கு, ஃபைல்ல இருந்து ரீட் பண்றதுக்கு, ஃபைல் ஒரு பர்టిక్యులர் பொசிஷனுக்கு மூவ் பண்றதுக்கு, இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே வந்து C provides number of built-in functions. அதுல வந்து based on the behaviors of the function we can differentiate them into two different category. என்னன்னா the two major types of operation, file operation that can be done using C built-in functions are sequential file access method, random file access method. அதென்ன sequential file access method, random file access method பார்க்கலாமா? So ஒண்ணும் இல்லைங்க, அதாவது sequential அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, file contents are sequentially accessed using sequential access methods. File contents are sequentially accessed using sequential access methods. அவ்வளவுதான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு if my file is having 10 records, if my file is having 10 records and if I want to read the 10th record, I will have to traverse sequentially. I will have to sequentially read the records one by one till I reach the 10th record. அதுதான் sequential file access method. அது random access method அப்படின்னா, random file access method அப்படின்னா என்ன? File contents are randomly accessed. File contents are randomly accessed. இப்போ எனக்கு 10th record read பண்ணனும், I can directly move the file pointer to the 10th record and I can read the data. அது random file access method.
So we will be having situation like seller situation நமக்கு இருக்கும் எப்படின்னா I will have to read the record one by one தான் read பண்ணனும் அப்படினு இருக்கும். In that situation we will use sequential file access method only. Okay, if I want to skip a number of records and if I want to move directly to the nth record அப்படினா in that case I will use random file access method. Okay, அது என்னென்ன methods பார்த்தலாமா? பாருங்க, sequential file access methods அப்படினா fopen, fclose, fopen, fclose are common and fopen வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா to open a file, fclose எதுக்கு யூஸ் ஆகுது to close a file. அவ்வளவுதாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா fgetc, fputc. fgetc வந்து எதுக்குன்னா to read a character from the file, fputc to write a character into the file. getw and putw. So getw writes an integer into the file, whereas getw reads an integer from the file, whereas putw writes an integer into the file. அது மாதிரி பாத்தீங்கன்னா fgetS reads a string from the file, whereas fputS writes a string into the file. fscanf reads the formatted input from the file, whereas fprintf writes the formatted output into the file. And fread வந்து reads bulks of data from the file, whereas fwrite writes bulks of data into the file. And feof checks and returns whether the file reaches the end of the file or not. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இப்போ fopen and fclose, ஒரு ஃபைலை ஓபன் பண்றதுக்கு fopen ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம், ஃபைலை க்ளோஸ் பண்றதுக்கு fclose. அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம ஃபைல்ல இருந்து ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணணும், fgetc. ஒவ்வொரு கேரக்டரா ரைட் பண்ணணும், fputc. ஃபைல்ல வந்து ஒரு நம்பரை ரீட் பண்ணணும், getw. ஒரு ஃபைலுக்குள்ள வந்து ஒரு நம்பர், ஒரு இன்டிஜர் ரைட் பண்ணணும், putw. ஒரு ஸ்ட்ரிங்கை ரீட் பண்ணணும், fgetS. ஒரு ஸ்ட்ரிங்கை ரைட் பண்ணணும், fputS. ஒரு ஃபார்மட்டடா வந்து இப்போ ஒரு நம்பர், அப்புறம் ஒரு நேம், அப்புறம் ஒரு salary, அந்த மாதிரி நான் ஒரு ஃபார்மட்டா ஒரு டேட்டாவை ரீட் பண்ணிக்கணும், fscanf. இல்ல ஒரு ஃபார்மட்டா நான் போய் ரைட் பண்ணிக்கணும், fprintf. இல்ல ஒரு பல்க் ஆஃப் டேட்டா, ஒரு 4 ரெக்கார்டு, ஒரு 2 ரெக்கார்டு, ஒரு ஃபார்மட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் போய் ரைட் பண்ணிக்கணும், பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரக்சர் ரீட் பண்ணணும், பண்ணிக்கலாம். அதான் fread, fwrite. அது மாதிரி whether my file pointer reaches the end of the file or not, அதுக்கு feof. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். இதுல random file access methods பாத்தீங்கன்னா ftell, fseek, rewind. ftell வந்து tells the current file pointer position where the file pointer stands in the file. So ஃபைல்ல கரண்டா ஃபைல் பாயிண்டர் வந்து எந்த இடத்துல நிக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத ரிட்டர்ன் பண்ணும், the position ரிட்டர்ன் பண்ணும். whereas fseek வந்து எதுக்குன்னா to move the file pointer to a particular portion of in the file. ஒரு ஃபைல்ல ஒரு பர்టిక్యులர் இடத்துக்கு வந்து பொசிஷனுக்கு வந்து என்னோட ஃபைல் பாயிண்டரை மூவ் பண்ணிக்கணும் அப்படினா we can use fseek. rewind வந்து என்ன பண்ணனும்னா reposition the file pointer to the beginning of the file. fseek வந்து reposition the file pointer to a particular position, to the desired position, whereas rewind வந்து automatically repositions the file pointer to the beginning of the file. அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள், ஈஸி. இப்போ ஃபைல் ஓபன், ஃபைல் க்ளோஸ் அது நம்ம பார்த்துட்டோம், பட் அதோட சின்டாக்ஸ நம்ம பார்த்துடலாம். fopen பாருங்க, ஃபைல் நேம் char star file name, const char mode, என்ன மோட்ல ஓபன் பண்ணனும், சோ என்ன ஃபைலை ஓபன் பண்ணனும், என்ன மோட்ல ஓபன் பண்ணனும் நம்ம சொல்றோங்க. to open the file in a specific mode. சோ அது என்ன மோட் அப்படினா and என்ன மோட் அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். And fopen returns null if the file is not opened successfully. ஃபைல் சக்சஸ்ஃபுல்லா ஓபன் ஆகல அப்படினா null ரிட்டர்ன் பண்ணும். fclose வந்து ஒண்ணும் இல்ல, ஃபைல் பாயிண்டர் சொல்லிட்டோம், fclose file star p, அதாவது ஃபைல் பாயிண்டர் சொல்லிட்டோம்னா close the file stream, அந்த ஃபைலை வந்து என்ன பண்ணும், க்ளோஸ் பண்ணிட்டோம். சோ இந்த ஃபைல் ஓபன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் fopen அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன, what is the name of the file,
in what mode you want to open the file அது கொடுக்கணும். ரெண்டு argument file fopen function requires two arguments. First one is file name and the second one is in what mode you want to open the file. So on the mode வந்து பாத்தீங்கன்னா there are different types of modes. Read அது R னு ஒரு character கொடுத்தீங்கன்னா the file will be opened in the read mode. R W A R W A இந்த மூணு வந்து நம்ம காமனா யூஸ் பண்ணுவோங்க. R னா read mode, W னா write mode ல ஓபன் பண்ணும், A னா open mode ல ஓபன் பண்ணும். W னா write mode ல ஓபன் பண்ணனும்னா என்ன மீனிங் அப்படினா if the file already exists the existing content will be erased and the file is newly opened. Whereas A ல நீங்க ஓபன் பண்றீங்க அப்படினா if the file already exists அப்படினா it will open the file with the existing content and it allows us to add the content with the existing content. ஏற்கனவே இருக்க கண்டென்ட்டோட ஆட் பண்றதுக்கு அலோ பண்ணும். அப்ப நம்ம ஜெனரலா A மோட் தான் யூசுவலா ஓபன் யூஸ் பண்ணுவோம். ஃபைலை புதுசா கிரியேட் பண்ணோம் அப்படினா W யூஸ் பண்ணிக்கலாம். இது போக ரெண்டு மோட் இருக்கு, T and B. அதாவது டெக்ஸ்ட் மோட், பைனரி மோட். சோ இந்த பைனரி மோட நம்ம யூசுவலா வந்து W கூட A கூட நம்ம சேர்த்து யூஸ் பண்ணுவோம். அது போக பிளஸ் சிம்பல் மைனஸ் சிம்பல் இருக்குங்க. அதாவது R பிளஸ் அப்படினா ரீட் பண்ணிக்கலாம், ரைட்டும் பண்ணிக்கலாம். W பிளஸ் அதாவது ரைட் பண்ணிக்கலாம், அப்போ என்ன பண்ணிக்கலாம், ரீடும் பண்ணிக்கலாம். அது மாதிரி A பிளஸ் அப்பன் பண்ணிக்கலாம், ரீடும் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சிம்பிள். சோ இந்த மோட நம்ம யூஸ் பண்ணி தான் ஃபைல் என்ன பண்ணுவோம், ஓபன் பண்ணுவோம். அவ்வளவுதான். அடுத்து பாத்தீங்கன்னா there are two types of files that C allows to create text file, binary file. Text file, binary file. So இதுல வந்து மோட் வந்து நீங்க bean கொடுத்துட்டீங்கன்னா binary formatல கிரியேட் ஆகும். ஒண்ணு இல்லங்க, the data are written in byte. அவ்வளவுதான். text மோட்லனா என்ன ஆகும்னா ASCII values வந்து ரைட் ஆகும். சோ உங்களுக்கு ஆல்பா நியூமெரிக்ஸ் and ஸ்பெஷல் சிம்பல்ஸ் எல்லாம் அப்படியே உங்களுக்கு ரைட் ஆன மாதிரி தெரியும். whereas byte code format வந்து உங்களுக்கு பைட்டா ரைட் ஆகும். அது என்ன பண்ண முடியாது. only difference between them is you can open the text file in the word processor and you can view, you can read the content. You can view ன்றத விட you can read the content. You will be able to read the content what the file has. Whereas if you use binary mode you cannot view, you cannot read the content in the word processor. அது நமக்கு புரியாது. பைட் எழுதி இருக்கும்போது அந்த வந்து உங்களுக்கு ரீட் பண்ற மாதிரி இருக்காது. ஏதோ பைட் கோட் வித்தியாசமான சிம்பல்ஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். அதை ரீட் பண்ண முடியாது. பட் வேர்ட் ப்ராசஸர்ல டெக்ஸ்ட் ஃபைல்ல வந்து என்ன பண்ணிக்கலாம், ரீட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க வித்தியாசம். பாருங்க, இப்போ குட்டி எக்ஸாம்பிள் போதும். ஒரு ஃபைலை ஓபன் பண்றோம். அந்த ஃபைல் ஓபன் ஆகுதா, ஓபன் ஆகலையா, அதை வந்து பார்க்கலாமா? பாருங்க, நம்ம வந்து void main file star p நான் சொன்னேன் இல்லையா, ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் தான் நமக்கு ஃபைல் ஹேண்ட்லிங்க்கு யூஸ் பண்றோம். ஃபைல்ங்கிற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்றோம். ஃபைல் ஸ்டார் p அதுக்கு வந்து ஒரு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணியாச்சு. CLR ஸ்கிரீனை கிளியர் பண்றோம். p is equal to என்ன சொல்றேன், f open. F open, what is the file to open and what is the mode you want to open your file. பாருங்க, files1.c, R அப்படின்னு சொல்றோம். அதாவது ரீட் மோட்ல files1.cங்கிற ஒரு ஃபைலை ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்றோம். So if it is successfully opened, it returns the pointer to the file. Fopen returns the pointer to the file if the file is successfully opened. Otherwise it returns null. So அப்போ p ல வந்து null இருக்குன்னா என்ன அர்த்தம், file is not found ன்னு அர்த்தம். இப்படி ஒரு ஃபைல் இல்ல அந்த லொகேஷன்ல அப்படின்னு அர்த்தம். சோ அப்ப எந்த லொகேஷன், current working folder. ஏன்னா நான் இங்க வந்து பாத் கொடுக்கல, ஃபைல் நேம் மட்டும் கொடுத்திருக்கேன். அப்போ current working folderல files1.c இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். இப்போ நீங்க எக்ஸாக்ட் பாத்தும் கொடுக்கலாம். இப்போ f:\ல mydiaங்க டைரக்டரிக்குள்ள files1.c ஓபன் பண்ணு ரீட் மோட்ல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த பாத்தை கரெக்ட்டா ஸ்பெசிஃபை பண்ணனும். So இப்போ இது current working directory, it will try to open the file files1.c in read mode which will be available in the current working directory. If it is there, the file is opened and the file pointer to the file is written to p.
if the file is not there, null is returned to p. அப்ப நான் இங்க செக் பண்றேன் பாருங்க, if p is equal to null அப்படினா என்ன அர்த்தம்? the file is not opened successfully. அப்ப I say printf file is not found. get ch கொடுத்துட்டு exit வந்து ஒரு function, library function என்ன ஆகும்? terminates the program's execution. அவ்வளவுதான், quit the program. else if p is not equal to null னு வெச்சுக்கோங்களேன், பாயிண்டர் ரிட்டர்ன் ஆயிருக்கு. அப்படினா என்ன சொல்றோம்? elseல பாருங்க printf file is found and opened. get ch இப்போ ஃபைலை க்ளோஸ் பண்றோம், f close. so this program demonstrates you whether the file is opened successfully or not. அவ்வளவுதான், சிம்பிள், ஈஸியா இருக்கு தானே? சோ இப்போ பாருங்க, நம்ம பார்க்க போறது என்ன, ஃபைல் ஓபன் பண்றது எப்படி, க்ளோஸ் பண்றது எப்படிங்கறத பார்த்துட்டோம். அடுத்து ஃபைல் character input output functions. ஒரு character கொண்டு போய் எப்படி ரீட் பண்றது, ஒரு character எப்படி ரைட் பண்றது, ஒரு character எப்படி ரீட் பண்றது, ஃபைல்ல இருந்து ஒரு character எப்படி ரைட் பண்றது, அப்புறம் end of file ரீச் பண்ணிட்டா இல்லையான்னு செக் பண்றது எப்படி அப்படிங்கறத வச்சு ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போறோம். So f get c file pointer கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணும்? reads the next character from the file. It reads the next character from the file stream and returns the character. It returns EOF when the file pointer reaches the end of the file. End of the file reach ஆயிடுச்சுன்னா f get c என்ன ரிட்டர்ன் பண்ணும்? EOF. அவ்வளவுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா f put c writes the character into the file stream. ஒரு ஃபைல்ல கொண்டு போய் ஒரு கேரக்டரை ரைட் பண்ணும். FEOF நம்ம முன்னாடியே சொன்னலையா, returns 0 if end of file has not been reached, returns non-zero if end of file reached. அவ்வளவுதாங்க. சோ இதை யூஸ் பண்ணி ஒரு குட்டி ப்ரோக்ராம் பார்த்துடலாமா? ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராம் தாங்க. பாருங்க, இப்போ இந்த அவுட்புட்டை ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, enter file name to read. enter file name to read. நான் என்ன இன்புட் கொடுக்கிறேன்? file1.c. file1.c கொடுக்கிறேன். உடனே file1.c ஐ ஓபன் பண்ணி அதுல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டை அப்படியே என்ன பண்ணிடுது? அது பிரிண்ட் பண்ணுது. file1.c ல என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த ஃபைலை அப்படியே பிரிண்ட் பண்ணிடுது. அந்த file1.c இல்ல வேற ஏதோ ஃபைல் நேம் கொடுத்துருக்கீங்கன்னா அப்படின்னா file is not found அப்படின்னு சொல்ல போகுது. அவ்வளவுதான். இப்போ ப்ரோக்ராமை பார்க்கலாமா? பாருங்க, இப்போ யூசர்ட்ட இருந்து ஃபைல் நேம் வாங்குறேன் இல்லையா, அதுக்காக f name of 20 char f name of 20 கமா c னு ஒரு வேரியபிள். அது எதுக்கு? ஃபைல்ல உள்ள கண்டென்ட்டை ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்றதுக்காக c னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம். அப்ப பாருங்க, file star p ஒரு பாயிண்டர் வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டோம் ஃபைல் ஸ்ட்ரக்சருக்கு. அடுத்து பாருங்க, printf enter file name to read சொல்லிட்டோம். getter f name வாங்கியாச்சு. இப்போ அதை ஓபன் பண்ண போறோம். பாருங்க, p is equal to f open f name comma r read மோட்ல ஓபன் பண்றோம். ரைட், ஓபன் பண்ணியாச்சு. if p is equal to null னா என்ன அர்த்தம்? file is not found அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படிதானா? இல்ல else file இருக்கு, file1.c வந்து இருக்குது அப்படின்னா while. பாருங்க, else பாட்டுக்குள்ள வரும். இங்க வந்து while not equal to FEOF of p ஆகுது ரெண்டையும். FEOF of p is not equal to true. While FEOF of p is not equal to true. Yes, not equal to true. beginningல வந்து எந்த இடத்துல நிக்கும்? hashல வந்து நிக்கும். முதல்ல beginning of the file நிக்கும். நான் f get c ங்கும்போது reach the next character hash ரீட் பண்ணி எனக்கு தரும். அடுத்து மறுபடியும் f get c க்குனா I ஐ ரீட் பண்ணி தரும். அடுத்து n c l u d e அப்படி ஒவ்வொரு கேரக்டரா ரீட் பண்ணி எனக்கு தரும். இது f get c. சோ பாருங்க, while not FEOF of p is not equal to true. yes, உள்ள வரும். இங்க என்ன சொல்றாங்க? c is equal to f get c of p. அப்ப f get c of p என்ன பண்ணும்? reads the next character from the file stream and returns the character. அப்ப c எனக்கு இங்க கிடைக்கும். அப்ப நான் என்ன சொல்றேன்? printf %c, c. அப்ப எனக்கு பாருங்க, அந்த whole ஃபைலும் அப்படியே வந்து ஒன் பை ஒன்னா ஃபுல்லா ரீட் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர் பை கேரக்டரா ரீட் பண்ணி அவ்வளோத்தையும் டிஸ்பிளே பண்ணிடும். இப்போ EOF வாங்கும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா ஒயில விட்டு வெளியே வந்துடும். வெளியே வரும்போது நம்ம என்ன சொல்றோம்? f close p. சிம்பிள், ஈஸி தான் இல்லையா? எஸ். சோ அடுத்த பக்கம் பார்க்கலாமா?
ஸோ பார்த்தீங்கன்னா போன ப்ரோக்ராமில் நம்ம ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணி மானிட்டரில் டிஸ்பிளே பண்ணோம். சரி, அந்த ஒவ்வொரு கேரக்டராக ரீட் பண்ணது இன்னொரு ஃபைலில் கொண்டு போய் சேவ் பண்ணால் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இட்? காப்பிங் எ ஃபைல். அப்படிதானே? ஒரு ஃபைலை அப்படி காப்பி பண்ணிடுறோம். காப்பி பண்ணலாம் தானே? இப்போ நம்ம வந்து சிபிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி காப்பி பண்ணுவோம் இல்லையா? இல்லை காப்பிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம், சிபிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ காப்பி ஒரு ஃபைல், எக்ஸிஸ்டிங் ஃபைலையும் நியூ ஃபைலையும் கொடுத்தா காப்பி ஆகும் தானே? ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம்? காப்பி பண்ண போறோம். பார்க்கலாமா? பாருங்க, முதல்ல அவுட்புட்டை பாருங்க. என்டர் ஃபைல் நேம் டு ரீட். நான் file1.c ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ பாருங்க, என்டர் நியூ ஃபைல் நேம் டு ரைட். ஓகே, நான் அதை ரீட் பண்ணி ரைட் பண்றதுக்கு ஒரு ஃபைல் நேம் சொல்லுங்க, abc.c அப்படின்னு சொல்றேன். அப்போ அது என்ன சொல்லுது பாருங்க, ஃபைல் இஸ் காப்பீடு. ஸோ file1.c உள்ள கண்டென்ட் எல்லாத்தையும் என்ன பண்றேன், abc.c அப்படின்னு ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணி அதுல காப்பி பண்ணிடுறோம். பார்க்கலாமா? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா fc யூஸ் பண்றோம். பாருங்க, char fname1 of 20, fname2 of 20. ஏன்னா நமக்கு ரெண்டு ஃபைல் நேம் வாங்குவோம், 1 and 2. ரெண்டு ஃபைல் நேம் வாங்குவோம், c எதுக்கு? 1 by 1 கேரக்டரை ரீட் பண்றதுக்கு. So இங்க பாருங்க, file *p1, *p2. ரெண்டு பாயிண்டர் எனக்கு தேவை, அப்படிதானா? ரெண்டு ஃபைலையும் ஓபன் பண்ணணும்ல சைமல்டேனியஸா. சோ இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஃபைலை என்ன மோட்ல ஓபன் பண்ணுவேன்? ரீட் மோட்ல. செகண்ட் ஃபைலை என்ன மோட்ல ஓபன் பண்ணுவேன்? ரைட் மோட்ல ஓபன் பண்ணுவேன். ஓபன் பண்ணலாமா? பாருங்க, அதுக்கு முன்னாடி ஃபைல் நேம் வாங்கிருப்போம். printf enter file name to read. get us fname1 வாங்கியாச்சு. அப்போ பாருங்க, printf enter a new file to write. get us fname2 வாங்கியாச்சு. ஸோ fname1ல இப்போ என்ன இருக்கும்? file1.c. fname2ல என்ன இருக்கும்? abc.c. இப்போ p1 is equal to fopen fname1, r. அப்போ file1.c நான் என்ன பண்றேன்? ரீட் மோட்ல ஓபன் பண்ணியாச்சு. அதே மாதிரி பாருங்க, p2 is equal to fopen fname2, w. ரைட் மோட்ல abc.c ஓபன் பண்ணியாச்சு. அது p2ல பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நியூ ஃபைல் வந்து p2, எக்ஸிஸ்டிங் ஃபைல் என்னது? p1. இப்போ பாருங்க, if p1 is equal to நல்லா no, அப்ப else பார்ட்டுக்குள்ள வரும். நல்லா இருந்தா நீங்க தப்பான ஃபைல் நேம் கொடுத்தா அது ஃபைல் இஸ் நாட் ஃபவுண்ட் சொல்லிட்டு வெளியே வந்துடும், அவ்வளவுதான். இல்ல கரெக்டான ஃபைல் நேம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா else பார்ட்டுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்றோம்? ஓவர் கேரக்டரா ரீட் பண்ணுவோம். அதுக்கு நம்ம போன ப்ரோக்ராம்ல பார்த்த அதே ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். while now f of p1 is not equal to null இருக்குதாண்டியும் இந்த while loop ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணு. சோ while loop பிளாக் தான் இருக்கு. இதுக்குள்ள என்ன எழுதிருக்கோம்? c is equal to f get c of p1. சோ p1 ல இருந்து ஒவ்வொரு கேரக்டரா எடுக்கும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் எடுக்குது. என்ன சொல்றேன் பாருங்க, ரொம்ப சிம்பிள். அழகா f put c p2. f put c கேரக்டரை எங்க கொண்டு போய் ரைட் பண்ணு? p2 ல ரைட் பண்ணு. அகைன் அடுத்த கேரக்டரை ரைட் பண்ணு, p2 ல கொண்டு போய் ரைட் பண்ணு. அகைன் அடுத்த கேரக்டரை ரைட் பண்ணு, f get c, f put c. f get c from p1, f put c to p2. அவ்வளவுதான். நல்ல சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. f get c from p1, f put c to p2. அந்த கேரக்டரை p2 ல கொண்டு போய் ரைட் பண்ணு. கடன்னு அப்படி ஃபுல்லா காப்பி பண்ணிட்டு இல்லையா? சோ முடிஞ்சு வெளியே வரும்போது நம்ம அழகா சொல்லிடலாம், ஃபைல் இஸ் காப்பீடு. f close p1, f close p2. க்ளோஸ் பண்ணியாச்சு, காப்பி பண்ணியாச்சு இல்லையா? சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாச்சு இல்லையா? அவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள், ஈஸி. சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் ஆபரேஷன்ஸ் எப்படி பண்றது, what are the methods, what is a file, what is the necessity of file, why do we go for file, and what is the structure we use, C provides us to handle filing structure use பண்றோம், and what are the types of file access, what are the types of file access methods என்னென்ன இருக்குது. சோ டோட்டலா நம்ம பார்த்து கடைசில என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃபைலை எப்படி சக்சஸ்ஃபுல்லா காப்பி பண்றதுங்கிறதையும் பார்த்துட்டோம். சோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.